எப்படியோ என் கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். இனி என் சம்மந்திக்காரி அவ கடமையை அவ மாமியார் வீட்டுல நிறைவேற்றுவா. என்னமா சின்ன பண்ணி எந்திச்சிட்டே உட்காரு. உன் சம்மந்தியாரி உனக்கு நல்ல சில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வருவா. ஆமா மைனி, உட்காருங்க, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏமாடி மேனகா, நீ எனக்கு ஜூஸ் போட்டு தந்ததெல்லாம் போதும். இனி உன் மாமியாருக்கும் உன் சம்மந்திக்காரிக்கும் உன் கையால ஜூஸ் போட்டு கொடு. என்ன? சரி மேனகா, நான் கிளம்புதேன். என்ன மைனி, என்ன விட்டுட்டு போறீங்களே? இங்க பாரு மேனகா, உன்ன உன் மாமியார் வீட்டுல ஒப்படைச்சாச்சு. அதே மாதிரி நானும் எங்க மாமியார் வீட்டுக்கு போகணும்ல. மைனி, மைனி. சும்மா மைனி பையனிட்டு கிடக்காத. என்ன வேலை போய் பாரு. என்ன எவ்வளவு நாளா போட்டு டார்ச்சர் பண்ணிருப்ப. இப்ப உன் மாமியார் வீட்டுல எல்லாத்தையும் அனுபவி. மைனி, நீங்க என்ன பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்களை நான் பெருமைப்படுத்துவேன். என்ன பத்தி கவலைப்படறதுக்கே எனக்கு நேரம் இல்ல. அப்புறம் உன்னை பத்தி நான் என்னத்துக்கு கவலைப்பட போறேன்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மைனி. நாம ரெண்டு பேரும் அப்படியா பழகி இருக்கோம். ஒரே வீட்ல மைனியும் சம்மந்தியுமா எவ்வளவு நாளா நாம ஒத்துமையா இருந்திருக்கோம். ஏய் அம்மா, என் சம்மந்திக்காரிக்கு அப்படியே பாசம் பொங்கி வழியுத. இருக்கட்டும் இருக்கட்டும் மேனகா, நீ கவலையே படாத. அதான் எனக்கு பதிலா தான் உனக்கு சம்மந்திக்காரின்னு ஒருத்தி இருக்காள்ல, நீ அவகிட்ட உன் பாசத்தை கொட்டு. சரியா? எப்படி இருந்தாலும் உங்கள மாதிரி வருமா மைனி? ஆமா ஆமா, ரேவதி என்ன மாதிரி இழிச்ச வாயெல்லாம் இருக்க மாட்டா. நேரத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு நல்ல பதிலடி கொடுப்பாள்ல. மைனி, மத்தியானம் எங்க வீட்ல சாப்பிட்டுட்டு போங்க மைனி. முதல்ல உனக்கே நீதான் சமைச்சு சாப்பிட போற. இதுல எனக்கு வேற நீ சாப்பாடு தர போறியாக்கும். வேண்டாமா, உன் சாப்பாட்டை நீயே பொங்கி சாப்பிடு. நான் எங்க வீட்டுல போய் பழைய கஞ்சியாவது குடிச்சுக்கிடுதேன். சுசீலாமா, நான் போயிட்டு வரேன். சரி சின்ன பண்ணி, போயிட்டு வா. சின்ன பண்ணக்கா, பை. சரி ரேவதி, போயிட்டு வரேன்னா. சரிக்கா, போயிட்டு வாங்க. வேணுமா? டாடா, பை பை, see you. மைனி, மீனு, கையில வச்சிருக்க லிஸ்ட தொலைச்சிட போற. பத்திரமா வச்சுக்க. உன் மாமியார் வீட்டுல உன்ன பெருமையா சொல்றபடி நடந்துக்க. என்ன? சரி மைனி. எப்பாடா, எனக்கு இன்னையில இருந்து தான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆக போகுது. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். பாசமான என் மைனி என்ன மாமியார் வீட்ல விட்டுட்டு போயிட்டாவள. என்ன மர்மோளே நின்னுகிட்டே இருக்க? லிஸ்ட தொலைச்சறத என்ன பத்திரமா வச்சுக்க. லிஸ்ட தொலைச்சிட்டா ஒரு வேலையும் செய்யண்டா, சமையலே பண்ணாண்டாங்கற முடிவெல்லாம் எடுத்துறாத. நிறைய ஜெராக்ஸ் காப்பி போட்டு அடுக்கி வச்சிருக்கோம். என்னது? ஜெராக்ஸ் காப்பி போட்டு நிறைய அடுக்கி வச்சிருக்காவளா? ஆமாமா, ஆமா. முதல்ல இந்த சாக்கு முட்டை கட்டப்பை எல்லாத்தையும் ஒரு ரூம்ல கொண்டு போய் எடுத்து வை. சரிங்க தே. யாத்தாடி, வளர்ந்தவ வாரா. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது, இல்லனா நம்மள பின்னி எடுத்து விடுவா. இங்க பாரு பரிமளம், உன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனி உன் பாடு, நீ பாத்துக்க. எங்க போற பொண்ணு தாயி? பேசிக்கிட்டு தானே இருந்த. ஏன் பரிமளம், என் மருமவா கடையில போய் அவியல் மலக்கறியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்ல பத்துக்க. நான் அதை மறந்து வாங்கிட்டு உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கேன். நேராவது நான் போயிட்டு வரேன்னா. மத்தியானம் 2 மணிக்கிட்ட ஆக போது சாப்பிட நேரம். இப்பமா இவ போய் அவியல் காய்கறி வாங்கி கொண்டு கொடுக்க போறா. ஏன் பொண்ணு தாயி நில்லு. யாத்தாடி, உன் மருமவ கிட்ட என்னால அடியெல்லாம் வாங்க முடியாதுமா. ஏன் பொண்ணு தாயி, சாயங்காலமா வரேன் பரிமளம். பேசிக்கிட்டே இருந்தா அவ பாட்டுக்கு திடீர்னு எந்திரிச்சு போயிட்டாளா. நல்ல காலம் பிறக்குது எனக்கு, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது எனக்கு, நல்ல காலம் பிறக்குது. இவளுக்கு ஆட்டத்தை பாரா. பொண்ணு தாய் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. நல்ல காலம் மாட்டி உனக்கு பிறக்கு நல்ல காலம். ஏடி சின்ன பொண்ணே, ஆட்டத்தை நிப்பாட்டடி. யாவா அவ? ஆஹா, எங்க மாமியாரு. ஆமாடி, மாமியார் தான். நல்லா டான்ஸ் ஆடிட்டு கிடக்கால. நல்ல காலம் மாட்டி பிறக்குது உனக்கு நல்ல காலம். நல்ல காலம் இல்லடி, இனி உனக்கு கெட்ட காலம். என் சம்மந்திக்காரியை எப்படியோ கஷ்டப்பட்டு மாமியார் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. அப்ப எனக்கு நல்ல காலம் தானே. எவ்வளவு திமிருடி உனக்கு. இது என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குதியா? நல்ல விஷயம் பண்ணிருக்கேன், என்ன பாராட்டி வேணும்னு பார்த்தா இப்படி கோவமா என்ன ஏசிக்கிட்டு இருக்குதியா? ஆமாடி, என்னையும் என் செல்ல மவளையும் திட்டம் போட்டு பிரிச்சுட்டேல்ல. இது என்னதே சொல்லுதியா? உங்க மகளை நான் பிரிச்சுட்டேனா? ஆமா, அழகு போல என் செல்ல மவ என் வீட்ல இருந்துட்டு இருந்தா. நீயும் உன் மாப்பிளையும் சேர்ந்து திட்டம் போட்டு அவள அவ மாமியார் வீட்ல போய் கொண்டு விட்டுட்டு வந்துட்டியேடி. என் சம்மந்திக்காரி கூறுகட்ட குக்கர்னு நினைச்சேன். பின்ன அவங்க அம்மாவும் அப்படித்தானே இருப்பாவோ. ஏதே, என்னமோ உங்க மகளை நான் கடத்திட்டு போய் அந்தமான் தீவுல எங்க விட்டுட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்குதியா? நீங்க பண்ண வேண்டிய வேலையை இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்து பொறுப்பா நான் பண்ணிருக்கேன். என்ன போட்டு ஏசிட்டு இருக்குதியா? உனக்கு என் மவளும் நானும் ஒத்துமையா பேசிக்கிட்டு இருக்குது உனக்கு பிடிக்கலடி. நீங்க என்னத்த பேசினா எனக்கு என்ன? என் மேலயும் என் மவ மேலயும் உனக்கு பொறாமடி. என்னத்த பேசுதியா? உங்க 2 பேர் மேலயும் நான் என்னத்துக்கு பொறாம பட போறேன்? உங்க மகளை அவ மாமியார் வீட்டுல கொண்டுட்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்தது தப்பா? ஆமாடி, தப்புதான். உன் வேலையை மட்டும் நீ பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. என் மவ அவ இஷ்டம் போல இருப்பா. உனக்கு என்ன? என் மவ சுதந்திரமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அதனால தானே நீ வேணும்னே அவ மாமியார் வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கா. சை,
எங்க மாமியாரு சரியான அறவெட்டு. மகளுக்கு புத்திமதி சொல்லி நல்லபடியா அவளை மாப்பிள்ளை வீட்டுல போய் வாழ வைக்கிறதுக்கு துப்பு இல்ல. மகளங்க வீட்டுலதான் என் கூட தான் வச்சிருப்பேன். என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காவோ? பேச வந்துட்டோ பேச்சு. என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் மகா இருக்க மாதிரி ஒரு நினைப்பு. இவங்க மகா மாதிரி நானும் எங்க அம்மா வீட்லயே போய் இருந்துகிட்டு இருந்தோம்னா இவங்க என்ன சொல்லுவாவோ? பெத்தவளுக்கு பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு துப்பு இல்ல, வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்கா, அப்புறம் என்னத்துக்கு என் மகனுக்கு கெட்டி கொடுக்கான்னு எங்க அம்மாவை போட்டுல ஏசிட்டு கிடப்பாவோ? இவங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம். ஆள பாரு ஆள. என்னமே நினைச்சிட்டு போட்டீங்க, எனக்கு என்ன? என்னடி நினைச்சதையெல்லாம் நடத்தி முடிச்சிட்டமேன்னு சந்தோஷத்துல இருக்கியோ? இங்க பாருங்க தேவையில்லாததை விட்டு பேசிக்கிட்டு இருக்காதிய. நான் மேனகாவுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கேன். அவளுக்கு புத்திமதி சொல்லி அவ மாமியா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அவ பாட்டுக்கு அங்க இருப்பா. உங்களுக்கு வயிறு பசிக்கேன்னு நினைக்கிறதே, அதான் இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிய. சோறு பொங்கி மீன் குழம்பெல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்கேன். சாப்பாடு போட்டு தரேன், வாங்க சாப்பிடுங்க. பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப சாப்பிட வாங்கலாம் கூப்பிட்டு இருக்கா? இதே உங்களுக்கு வயிறு பசிக்கும்லாத்தே, மத்தியானம் 2 மணி ஆக போகுதுல்ல, அதனாலதான் சாப்பிட வாங்கன்னு சொன்னேன். இங்க பாருடி, நான் ஒண்ணும் சோத்துக்கு செத்தவ இல்ல. இனி உன் வீட்ல ஒரு வாய் சோறு கூட நான் சாப்பிட மாட்டேன்டி. இதே உங்களை வெறும் சோறு திங்கி சொல்லல, மீன் கறி வச்சிருக்கேன் எல்லாம் மாங்காய் போட்டு. தூர போட்டியாங்க. என்னையும் என் மவளையும் பிரிச்சுட்டேல, இனி ஒரு நேரம் கூட உன் வீட்ல நான் திங்க மாட்டேன்டி. சரி உங்க இஷ்டம். எங்க மாமியார் நான் செஞ்ச சாப்பாட இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாவோ. இவங்களுக்கும் சேர்த்து தான் மீன் குழம்பு வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு மீன் குழம்ப பத்திரமா வச்சுக்கிட வேண்டியதான். மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பிடறத விட நாளைக்கு சாப்பிட்டாதான் ருசி அதிகம். அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு எப்பவுமே சாதகமா தான் அமையும். அடி பாவி, அவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டா. உன் வீட்ல ஒரு வாய் சோறு கூட திங்க மாட்டேன்னு என் மருமக கிட்ட சொன்னேன். சரி நம்மள எத்தையே சாப்பிடுங்க தே, தயவு செஞ்சு சாப்பிடுங்க தேன்னு என் கால்ல உளுந்து கதறுவான்னு நினைச்சேன். அவ பாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ள போயிட்டாளா? ஐயோ வயிறு வேற கடம்படான்னு வயிறு பசியில கூப்பாடு போடுது. மீன் குழம்புல மாங்காலா போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாலே, நம்ம விட்ட ஒரு வார்த்தையால இன்னைக்கு நம்ம பட்னியால கிடக்க வேண்டியிருக்கு. மருமவ என்ன எப்படியாவது சாப்பிடுங்க தேன்னு சொல்லுவான்னு பார்த்தா திரும்பி கூட பார்க்காம போயிட்டாளா? ஏன் பொண்ணு தாயி சின்ன பொண்ணு, ஏக்கா உன்னை பார்க்கலாம்னு தான் வரேன் சின்ன பொண்ணு. நீயே வந்துட்டியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேக்கா. ஒரே வயிறு பசி பாத்துடுங்க. எங்க வீட்ல சாப்பிடறதுதான் சின்ன பொண்ணு, உன்னை கூப்பிடலாம்னு வந்தேன். நல்ல பாறை துண்டு போட்டு குழம்பு வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு, சாப்பிடவா? ஏக்கா எங்க வீட்லயும் அதே பாறை மீன் துண்டு குழம்பு தான் சாப்பிட்டுட்டு தாங்க வாரேன். என் சம்மந்திகாரியா மாமியா வீட்டுல கொண்டு போய் விடதுக்கு முன்னாடியே சோறு பொங்கி குழம்பெல்லாம் வச்சுட்டு தாங்க போனேன். அப்படியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன உன் சம்மந்திகாரியா மாமியா வீட்டுல கொண்டு போய் விட்டாச்சா? ஆமாக்கா, எப்படியோ ஒரு வழியா என் சம்மந்திகாரியா மாமியா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. அப்பாடா, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சின்ன பொண்ணு. நீங்க வேறக்கா, நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரியும் என் சம்மந்திகாரியை கடத்திட்டு போய் ஆளில்லாத தீவுல கொண்டு போய் விட்டுட்டு வந்த மாதிரியும் என் மாமியார் பேசிக்கிட்டு இருக்காவோ. என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? ஆமாக்கா, வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் மாமியாரி என்ன படி ஏசுன்னு ஏசிக்கிட்டு இருக்காவக்கா. என்னது, உங்க மாமியாரு உன்னை ஏசுனாவளா? ஆமாக்கா, இதுதான்க்கா நடந்துச்சு. ஓஹோ, அப்படியே கதை. தெரியும் சின்ன பொண்ணு, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். என்னக்கா சொல்லுதிய? எங்க மாமியாரு என்ன ஏசுவோன்னு உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? அதுக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு. இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. என்னக்கா சொல்லுதிய? இப்ப பாரு கதையா. ஏக்கா எங்க போறிய? நில்லுங்க. என்ன ருசி. என் மருமவ கை பக்குவமே தனிதான். பாரமீன் துண்டு குழம்பு என்ன ருசியா இருக்கு. இன்னைக்கு 2 தட்டு சோறு கூட திங்கலாம் உங்களுக்கு. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஏக்கா மரகதங்க எங்க போறிய? நில்லுங்க. கொஞ்சம் பேசாம இரு சின்ன பொண்ணு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எட்டே என்ன மருமவள, வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கு பத்தியா? அதனாலதான் காத்தோட்டமா இப்படி பொற வாசல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பாத்துக்க. சின்ன பொண்ணு மாமியார் கிட்ட என்னத்தை சொல்லிட்டு இருந்தியா? மருமவள, அதுனா பரிமளத்துக்கிட்ட சும்மா தான் பாடு பேசிட்டு இருந்தேன். ஓஹோ அப்படியா? கொஞ்சம் இருங்க, இப்ப வாரேன். ஐயோ, பரிமளத்துக்கிட்ட சின்ன பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதைய மருமவ பாத்துட்டாளோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தானே சின்ன பொண்ணையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கா. ஏக்கா என்னக்கா நீங்க உலக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? சின்ன பொண்ணு, உன் மாமியாரு உன்னை பத்தி ஏசுனாவோ, உன் வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு சொன்னாவல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அண்ணா உட்கார்ந்து சோத்த தின்னுட்டு இருக்காவல்ல என் மாமியாரு, அவங்கதான். என்னக்கா சொல்லுதிய? உங்க மாமியாரா? ஆமா சின்ன பொண்ணு, இப்ப பாரு. மருமகள, என்ன இது இப்படி உலக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? புட்டுக்கு இடியாப்பத்துக்குலாம் மாவு இடிக்கணும்னு சொன்னேல, நான் வேணா கடையில போய் திருச்சிட்டு வரேன். எத்தனை நேரத்தை உங்ககிட்ட சொல்ல, அடுத்த வீட்டு பிரச்சனையில தலையிடாதீன்னு. சின்ன பொண்ணு மாமியார் கிட்ட போய் அவளை பத்தி என்னமெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு இருந்தியோ நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். இந்த உலக்கையால உங்களுக்கு 4 அடி போட்டாதான் அடுத்த வீட்டு பிரச்சனையில தலையிட மாட்டிய. அது நானும் பரிமளமும் ஃப்ரெண்ட்ல, அதனால தான் எதையோ பேசிக்கிட்டு இருந்தோம். நான் சின்ன பொண்ணை பத்தி எதுவுமே பேசல. யாரு சொன்னாலும் நான்
வீட்டுல பெய்யாது பாடு பேசிக்கிட்டு இருந்தத பார்த்தே அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இல்ல மருமோள, இன்னும் எந்த வீட்டுக்கு போய் நான் போய் பாடு பேச போக மாட்டேன். இல்ல இல்ல, நம்ம வீட்டு நடையவே இனி தாண்ட மாட்டேன். அப்ப எங்க மாமியாரும் மரகதக்கா மாமியாரும் சரியான ஆள்கள் தான். இங்க பாருங்க தே, சின்ன பொண்ணு அவ சம்மந்தியாரிய மாமியா வீட்டுல போய் கொண்டு விட்டுட்டு வந்தா. ஆனா எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சம்மந்தியாரி இருந்திருந்தான்னு வச்சுக்கிடுங்க, உங்களையும் உங்க மகளையும் சேர்ந்து என்னைக்கே பேக் பண்ணி அனுப்பி இருப்பேன். யாத்தாடி, என் மருமவ பயங்கர கோவத்துல இருக்காள. இனி ஒரு நேரம் இந்த வேலையை பார்த்தேன்னு வச்சுக்கிடுங்க, பால் டாயில பாயாசம் மாதிரி செஞ்சு உங்க வாயிலே ஊத்திடுவோம் வச்சுடுங்க. யாத்தாடி, அட பாயாசம் கேள்விப்பட்டிருக்கேன், சாமியா பாயாசம் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புதுசா பால் டாயில் பாயாசம்? அடியே பொண்ணு தாயி, என் மருமவ கிட்ட இருந்து என்ன காப்பாத்த வந்த தெய்வமே. யாரடி உன்னை காப்பாத்த வந்தது? நீதான் பரிமளா, என்ன காப்பாத்த வந்திருக்க. மரகதம், அந்த உலகைய கொண்டா. நல்ல பாருங்க பரிமளா பாட்டி, எங்க மாமியாரு உங்ககிட்ட உங்க மருமகள பத்தி என்னமெல்லாம் குத்தம் சொன்னாவோ. மருமக கையால ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்காத, ஒரு வாய் சோத்த கூட திங்காதன்னு உங்ககிட்ட சொல்லி கொடுத்தாவல்ல. உனக்கு எவ்வளவு திமிருட்டி பொண்ணு தாயி. என் மருமக கூட நான் சண்டை போடணும், ஆனா நீ உன் மருமக பொங்கி தரப்பட்ட சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருப்ப, அப்படிதானே? என்ன என் கதை மாறுது? என் ஃப்ரெண்ட் எனக்கு எதிரா பேசிக்கிட்டு இருக்கா. நான் ஒன்னும் எதிரா பேசலடி, உன்னை பத்தி நான் இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன். பரிமளா அடிக்காத. மருமக கையால நான் சோறு திங்க கூடாது, ஆனா நீ மட்டும் நல்ல வயிறு முட்டை சோறு திம்பியாடி. பரிமளா, பரிமளா அடிக்காத. நீ எங்க போனாலும் உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி. என் கையால தான் உனக்கு இன்னைக்கு வேக்காடு. யாத்தாடி பரிமளா, உலக்கையால என்ன அடி அடின்னு அடிச்சு வெளுத்து எடுக்கால. இதே நல்ல அடியா வாங்குங்க, உங்க ஃப்ரெண்ட் கையால அடியா வாங்குங்க. எவ்வளவு திமிருட்டி உனக்கு. வயிறு பசியால நான் கிடக்கு, நீ உன் மருமக கையால நல்ல மீன் குழம்பு தின்னுகிட்டு இருக்க. மருமக பேச்ச கேட்டு என்ன போட்டு அடிக்காத பரிமளா. ஆமாடி, இனி என் மருமக பேச்ச மட்டும் தான் நான் கேட்பேன். மருமகள, எனக்கு சுட சுட சாப்பாடு எடுத்து வை. இவள ஒரு கை பார்த்துட்டு வந்து நான் வயிறார சாப்பிட்டுக்கிடுவேன். சரிங்க தே. அடியே பொண்ணு தாயி, உன்னை இன்னைக்கு வெளுத்து எடுக்காம விட மாட்டேன்டி. ஏ பொண்ணு தாயி, எங்கடி ஓடுத? நில்லு. ஆமா, நீ சொன்ன உடனே வாங்கிட்டு வந்து நின்னு நான் அடியே வாங்கணுமாக்கும். போட்டியங்க. இங்க பாரு பொண்ணு தாயி, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் பாத்துக்க. ஆமா, நான் போற இடம் எல்லாம் பின்னாடி வருவியாக்கும். போட்டியங்க. ச்சே, இவளால இன்னைக்கு நம்ம சோறு திங்க முடியாம ஆயிப்போச்சே. மருமக கையால பொங்கனத வாங்கி திங்காத, அவ கையால ஒரு மடக்கு தண்ணிய கூட வாங்கி குடிக்காதன்னு என்கிட்ட கோல் மூட்டி விட்டுக்கிட்டு அவ மருமக செஞ்ச சாப்பாட்டை மட்டும் நல்லா உட்கார்ந்து தின்னுகிட்டு இருந்தாள்ல. பொண்ணு தாய்க்கு நல்லா கொடுத்த 2-3 அடி இந்த உலக்கையால. எங்க போயிர போற? இந்த ஊரை தானே சுத்தி சுத்தி வருவா. என்கிட்ட அடுத்தது பாடு பேசுறதுக்கு வருவே இல்லாட்டி பொண்ணு தாயி, அப்ப இருக்கு பாரு உனக்கு. உன் பேச்ச கேட்டு நான் இவ்வளவு நேரமா சோறு திங்காம வயித்து பசியிலேயே கிடக்கேன். இருக்கு பாருடி பொண்ணு தாயி. யாத்தாடி வயிறு பசியில வயித்துக்குள்ள கடமடா கடமடான்னு சத்தம் போடுதம்மா. மருமகிட்ட சொல்லிருக்கேன் சாப்பாடை எடுத்து வையின்னு. போய் சாப்பிட வேண்டியதான், அப்பதான் அந்த தலை சுத்து கொஞ்சம் நிக்கும், வயித்துல கடமுடான்னு சத்தமும் நிக்கும். எப்பாடா, 2 உருண்டை சோறு வயித்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கண்ணே நல்லா தெரியுதுமா. இந்த பொண்ணு தாய் பேச்ச கேட்டதுக்கு கடைசியில எனக்கு தலை சுத்து வந்ததுதான் மிச்சம். இது வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடலாம்ல, எதுக்கு இப்படி வாசல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதியா? மருமகள, வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா புழுக்கமால இருக்கு, இப்படி வாசல்ல காத்தோட்டமா உட்கார்ந்து சாப்பிடுறதுதான் நல்லா இருக்கு பாத்துக்க. நான் இங்க இருந்தே சாப்பிடுவேன். சரி தே, உங்க இஷ்டம். எப்பாடா, இப்பதான் வயிறே நிறைஞ்சிருக்கு. ஒரு வயிற்று சோறு திங்கிறதுக்குள்ள நான் படுத பாடு. அப்படி என்னத்தே கஷ்டப்பட்டியா? நான் என்ன உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் சோறு பொங்கி போடாமலா இருக்கேன்? அது இல்ல மருமகள, நீ சாப்பாடெல்லாம் பொங்கி தாரதான் செய்த. நான் அந்த பொண்ணு தாய் பேச்ச கேட்டேன் பத்தியா, அதனாலதான் இவ்வளவு நேரமா சோறு திங்காம இருந்தோம்ல, அதத்தான் சொன்ன பத்துக்க. பாத்தேளாத்தே, யார நம்பணுமோ அவங்கள நம்பிதான் ஆவணும். இன்னைக்கு ஒரு நேரத்திலேயே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மருமகள, யார் யாரு எப்படி எப்படின்னு. தெரிஞ்சுக்கிட்டா சரிதான் தே. இது சாயங்காலம் டீ குடிக்கிறதுக்கு முட்டை பச்சியும் உள்ளி வடையும் செய்யலாம்னு இருக்கேன் தே. அதுக்கு நான் என்ன செய்ய? மாமியார் இவ்வளவு நேரம் நல்லதானே பேசிக்கிட்டு இருந்தாவோ, இப்ப என்ன மூஞ்சி ஒரு சைஸா கோணையா மாறிட்டு? இந்த பாரு மருமகள, வயிறு பசில சோத்து தின்னுட்டேன், ஆனா அதுக்குன்னு நான் சோத்து மூட்டன்னு நினைச்சிடாத. இது நான் இப்ப உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு நீ இவ்வளவு கோவப்படுதியா? இப்ப நான் வா வீட்ல சோத்து தின்னுட்டேன்னு சொல்லிக்கிட்டு சாயங்காலம் காப்பி குடிக்கிறதுக்கும் முட்டை பச்சி திங்கிறதுக்கும் வா வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இது என்னதே, டீ போடுறதுக்கு முட்டை பச்சியும் உள்ளி வடையும் செய்ய போறேன்னு தானே சொன்னேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு என்ன? இந்த பாருடி, உன் வீட்ல சோத்து தின்னுட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீ பண்ணின விஷயத்தை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்னு நினைச்சிடாத. ஏ அப்பா, மறுபடியும் எங்க மாமியார் முருங்கை மரத்துல ஏறிட்டாவளா? என் மவ என் வீட்ல கூட ஒரு 5-6 நாள் இருந்துட்டு போயிருப்பா, ஆனா அதுக்கு இல்லாம அவளை இழுத்து கொண்டுட்டு போய் மாமியார் வீட்ல விட்டுட்டு வந்த பாரு, அந்த விஷயத்தை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் முடி. எப்பா கடவுளே, எங்க மாமியார் மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்காவல. அவளை என்னத்துக்கு கட்டி கொடுத்தோம், என்னத்துக்கு மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கோம்னு ஒன்னும் புரிய மாட்டேங்க எங்க மாமியாருக்கு. இதே கடைசியா கேக்கேன், அப்ப உங்களுக்கு உள்ளி வடையும் முட்டை பச்சியும் வேண்டாம்ல? போடி, கடையில கிடைக்காதத நீ செஞ்சு திங்க போறா.
சரிங்க தே, உங்க முடிவை சொல்லிட்டீங்க. நான் போய் என் வேலையை பாக்கேன். நீ வேலைய பாரு, இல்லனா படுத்து தூங்கு, எனக்கு என்ன? ஆமா, இந்த வீட்லயே இருந்தறலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கியா? என்னதே சொல்லுதியோ? பின்ன என்னடி, நீ பாட்டுக்கு உன் பொருள் எல்லாம் தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்ட. அந்த வீட்டை வாடகை விட்டு மாசம் 2000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப ஒன்னால அதுவும் போச்சா? இங்க பாருங்க தே, திரும்ப திரும்ப சொல்லுதே, இது எங்க வீட்டு சொத்தும் இல்ல, உங்க வீட்டு சொத்தும் இல்ல. நீங்க திரும்பவும் என்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணலாம்னு தான் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்குதியா. எனக்கு உங்க கூட எல்லாம் சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல, விருப்பமும் இல்ல. எனக்கு 1008 வேலை கிடக்கு. இந்த வீட்டை பத்தி பேசணும்னா உங்க மகன் கிட்டயே பேசிக்கிடுங்க. வரட்டும்டி, அவன் இன்னைக்கு வரட்டும். சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் பேசிக்கிடுங்க தே, அவரு உங்க மகன். தெரியுமிடி, நான் பேசிக்கிட்டு தான் அவங்கிட்ட. அப்பா ஒரு நேரமாவது நம்மள நிம்மதியா இருக்க விடுதாவளா? இவகிட்ட என்ன பிரச்சனையை பண்ணலாம், இவகிட்ட என்ன சண்டையை போடலாம்னு ஒவ்வொரு நேரம் உட்கார்ந்து எங்க மாமியார் யோசிச்சுக்கிட்டுல கிடக்காவோ. யோசிச்சுக்கிட்டே இருங்க, எனக்கு என்ன. சரியான திமிரு பிடிச்சவளால இருக்கா இவ. சோறு திங்கிறதுக்கே ஒரு நேரம் வேண்டான்னு சொன்ன உடனே திரும்பவும் நம்ம கிட்ட கேப்பா, எத்தை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு தாங்குவான்னு நினைச்சேன். அவ ஒண்ணுமே சொல்லல, அணக்கம் கட்டாம இருந்துட்டா. இப்ப சாயங்காலம் டீ குடிக்கிறதுக்கு பலகாரம் செய்ய போறேன்னு சொல்லுதா. நான் வேண்டான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இல்லத்தே பரவாயில்ல சாப்பிடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லாம அவ பாட்டுக்கு போறா பாரு. பரிமளா, நான் இதத்தான் உன்கிட்ட சொன்னேன். என் பொண்ணு தாயி, என்கிட்ட வாங்கின அடி உனக்கு பத்தலையோ? அட நீ வேற, நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் பரிமளா. உன் மருமவ மீதியான சாப்பாட்டை உனக்கு கொடுத்துருப்பா. இப்ப சாயங்காலம் டீயும் தரமாட்டா, உனக்கு பலகாரமும் தரமாட்டா பாரு. அதே நான் தான் சொன்னேன், உன் வீட்டுல டீயும் குடிக்க மாட்டேன், பலகாரமும் திங்க மாட்டேன்னு. இங்க பாரு பரிமளா, நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு அவ்வளவுதான். வேண்டாம்னு சொன்ன உடனே உன் மருமவ அவ பாட்டுக்கு போயிட்டா பாரு. ஒரு நேரமாவது இல்லத்தே சும்மா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டா பாத்தியா? இவகிட்ட நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேனா அப்புறம் நீ தான் வயித்து பசில வாடி கிடப்ப. எடி, நீ அப்பவே சொன்ன உன் மருமவ கையால ஒரு மடக்கு தண்ணி கூட வாங்கி குடிக்காதன்னு. இப்ப சொல்லுற உன் மருமவ தரப்பட்டத வாங்கி திங்காம இருந்தேனா வயித்து பசியிலே நீ வாடி கிடப்பன்னு. நீ சொல்லவே எல்லாம் எதட்டி நான் நம்ப? அதே ரெண்டுமே நான் தான் சொன்னேன். என் மருமவளுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிடணும். உன் மருமவ முட்டை பச்சி செய்யறதுக்கு முட்டையை அவிச்சு வச்சிருப்பல்ல, நீ பாட்டுக்கு உன் பங்குக்குள்ள ஒரு முட்டையை எடுத்து தின்னுட்டு வந்துரு. டீ ஆத்தி வச்சிருந்தா உனக்கு மட்டும் ஒரு டம்ளர் ஊத்தி குடிச்சிட்டு வந்துரு. இங்க பாரு பரிமளா, நல்ல சாப்பிட்டு எடுத்து தெம்பா இருந்தாதான் பக்கத்து வீட்டு கதையெல்லாம் பாடு பேச முடியும், மருமகிட்டையும் சண்டை போட முடியும். பொண்ணு தாயி, ஒரு நிமிஷம் இரு, இப்ப வாரேன். பரிமளா எப்படினாலும் என் ஃப்ரெண்டுல, அதான் நான் இவ்வளவு நேரம் சொன்ன அட்வைஸை கேட்டு சந்தோஷத்துல எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வாரேன்னு போயிருக்காளே என்னவோ. ஆஹா, சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா கையில வாரியலோட வந்து நிக்கா. எடி, ஒன்னையெல்லாம் உலக்கையால அடிச்சு உன் மண்டைய உடைக்காம விட்டது தப்புடி. நல்ல அட்வைஸ் பண்ணுதல்ல அட்வைஸ். பரிமளா, நம்ம என்னனாலும் பேசி தீர்த்துடலாம். முதல்ல வாரியல கீழ போடு. இங்க பாருடி, இனிமேல் பாடு பேசுறதுக்கு வந்தான்னு வச்சுக்க, அப்புறம் இருக்கு உனக்கு. ஏட்டாடி, நல்லதுக்கே காலம் இல்லம்மா. நல்லபடியா அட்வைஸ் சொன்னா என்ன வாரியலால அடிக்க ஓடிய வாரா? இனிமேல் வீட்டு பக்கம் வந்துறாத. குளிச்சு வாசல் தொளிச்சு கோலம் போட்டு சாம்பிராணி புகை எல்லாம் வீடு ஃபுல்லா போட்டாச்சு. வீடு பூரா என்ன ஒரு தெய்வீக மனம். என் கடமையை இனிதே ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ நேராயிட்ட, அத்தை மாமா எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க. சீக்கிரமா போய் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுப்போம். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா ரன்னனனனனே. என்னடி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க. மர்மோளே, காலையில சாப்பாடு எல்லாம் நீ செஞ்சியா இல்லனா கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியா? என்னடி இப்படி சொல்லிட்டீங்க? கடையில வாங்குனது இல்ல, எல்லாமே நான் செஞ்சதுதான். காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன். டீ சாப்பிடுங்க. மைனி, காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு நீங்க தனியாவா இவ்வளவு சமைச்சீங்க? ஆமா ரேவதி, நான் ஒத்தையில தான் சமையல் பண்ணேன். என்ன மைனி இவ்வளவு தூரம் சமைச்சிருக்கீங்க? கூட மாட ஹெல்ப் பண்ணதுக்கு என்னையும் எழுதி இருக்கலாம்ல. இங்க பாரு ரேவதி, நீ எனக்கு சம்மந்திகாரி, நான் தான் உனக்கு எல்லாம் சமைச்சு தரணும். நீ எனக்கு உதவி பண்ணணும்னு அவசியமே இல்ல. பெரியம்மா, மைனி பாத்தீங்களா, நமக்காக இவ்வளவு ஐட்டம் சமைச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு மினி டிஃபன். இட்லி, தோசை, வடை, கேசரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. நீங்க நேத்துக்கு என்கிட்ட கொடுத்த லிஸ்ட்ல ஒவ்வொரு நாளும் தனித்தனியா சமையல் போட்டிருந்து, ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் பூரின்னு. சரி, உங்க எல்லாருக்கும் இட்லி தோசை எல்லாம் நல்லா பிடிக்கும்ல, அதனாலதான் உங்களுக்காக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு மினி டிஃபனா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மருமவள, இலையில நல்ல இட்லி தோசை எல்லாத்தையும் பரிமாறி வச்சிருக்கதே ரொம்ப அழகா இருக்கு. சாப்பிடுங்க மாமா. நீங்க எல்லாம் வயசானவங்கல்ல, காலையில சீக்கிரமே வயிறு பசிக்கும்,
மருமகளை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. நானும் நேத்தைக்கு சும்மா தான் சொல்லுதா அப்படின்னு நினைச்சேன். இப்பம்லாம் தெரியுது அவ நம்ம மேல என்ன காடு பாசம் வச்சிருக்கான்னு. அவ கடமையை தவறாம நல்லபடியா பண்ணுதாளா. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். மருமகளா நீயும் உட்காரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆமா மைனி, எங்களுக்காக நீங்க காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு இவ்வளவு சமையல் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கும் வயிறு பசிக்கும்ல மைனி, நீங்களும் உட்காருங்க, எங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. பரவாயில்ல ரேவதி, உங்க அண்ணன் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எந்திரிச்சு பிரஷ் பண்ணி காஃபி எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிடுவேன். அம்மா புருஷன் மேல என்ன மரியாதை. என் மகன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மருமக சாப்பிடுவாளா. என் மருமக இப்படி பேசுறத கேட்டா என் காதுல அப்படியே தேன் வந்து பாயுத மாதிரிலாம் இருக்கு. எட்டி மாமா ரேவதி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டீங்க. நான் உங்களுக்காக ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரேன். மைனி சாப்பிடதான் இல்ல, காஃபியாவது குடிச்சீங்களா மைனி? இல்ல ரேவதி, உங்க அண்ணன் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் நானும் காஃபி குடிப்பேன். ஏய் அப்பா, எங்க மைனிகாரிக்கு என்ன ஒரு பணிவு. எடி உன் மைனிகாரி என்ன பணிவு மரியாதையோட பேசுதா, அதையெல்லாம் நீ அவகிட்ட இருந்து கத்துக்கடி. சரி பெரியம்மா, நல்ல விஷயத்தை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டா என்ன? இட்லி, பொங்கல், தோசை, வடை, கேசரி, சட்னி, சாம்பார் இவ்வளத்தையும் நான் இத்தனை வருஷ காலத்திலயும் ஒரே இலையில வச்சு சாப்பிட்டதே இல்ல ஒரே இலையில பார்த்தது கூட இல்ல. இன்னைக்கு என் மருமக புண்ணியத்துல நல்லா சாப்பிட போறேன். மைனி எங்க அண்ணனையும் கூட்டிட்டு வாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்கல்ல. சரி ரேவதி, நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்க, நான் போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன். சரி மைனி. எப்பா என் மருமக நடந்து போற சவுண்ட் கூட அதிகமா கேட்க மாட்டேங்குது. என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு மரியாதை. அத்தான் அத்தான், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணு. என்ன நடக்குதுங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏதாடி என்ன காடி என்ன பண்ண அடிக்கா? எடி என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கிட்டி என்ன இப்படி தலைகீழ தூக்கி வச்சிருக்கா? அத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தா. என்னது ஆசீர்வாதமா? என்னாச்சு இவளுக்கு? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு வச்சா என்ன இப்படி தூக்கி சொல்லட்டு அடிக்காள? எவ்வளவு நேரமா உங்க கால்ல விழுந்து கெஞ்சிட்டு கிடக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தா. என்னது என் கால்ல விழுந்து இவ கெஞ்சிட்டு கிடக்காளா? அடி பாவி, என் காலை பிடிச்சி வானத்துக்கும் பூமிக்கும் சுத்தி அடிக்கலாட்டி செஞ்சுட்டு கிடக்கா. காத்தாடி காலங்காத்தாலேயே என்னால இவகிட்ட இவ்வளவு அடிய வாங்க முடியலம்மா. தாயே, என்ன பெத்த தாயே, என் உடம்பரவா சகோதரி, என்ன வந்து காப்பாத்துங்க. தங்கச்சி, நான் ஒண்ணு அந்த இடத்துல தொங்கல. உன் மைனிகாரிய கொஞ்சம் பாருங்க. மாமியார் மருமகளும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருங்கம்மா, ஆனா என் காலை விட சொல்லுங்கம்மா. என்னமா குடும்பத்துல எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிடுவேன், அப்படி இப்படி நேத்து வாய்க்கிலேயே பேசினா என் மவன காலையிலேயே கொலை பண்ணி விடுவா போலுக்க. உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்துறதே ஏன் தப்புடி, கீழே இறக்கி விட்டுட்டே அவனை. மைனி காலையிலேயே கனவு கண்டதெல்லாம் போதும், எங்க அண்ணனை முதல்ல கீழே இறக்கி விடுங்க. என்னது கனவா? ஆமா, எங்க அண்ணன் கிட்ட இப்படிதான் ஆசீர்வாதம் வாங்கணுமா? யாதாடி காலையிலேயே என் குறுக்க உடைச்சிட பார்த்தாள. நல்ல கனவு கண்டுகிட்டு இவ காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு உட்கார்ந்து எங்களுக்கு சமைச்சு வச்சிருக்காம்ல. சமைச்சு இப்படியே நடிச்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்கிடாத. நேத்துக்கே நான் உன் கையில லிஸ்ட் கொடுத்தோம்ல, அத பார்த்து முதல்ல போய் சமைக்க ஆரம்பி. போடி மைனி, சீக்கிரமா போய் பால் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு காபி
படுபாவி வந்த அன்னைக்கே என்ன இப்படி அடிச்சு துவைச்சு போட்டாள. அத்தா அத்தா போட்டியாங்க நீ அத்தான்னு கூப்பிடுறது எனக்கு செத்தான் செத்தான்னு கேக்குடி.